ஹாய், நான் இன்றைக்கி சில்வர் பூஜா ஐட்டம்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது இது நல்லா கருப்பாயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா மலமலன்னு கொதிக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு போடணும். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நம்மக்கிட்ட எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல போடணும். பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து கொதிக்க வைக்கணும். பேக்கிங் சோடா போட்டோன்னே அப்படியே நுரைச்சி வரும். இப்போது பேக்கிங் சோடா போட்ட பிறகு அலுமினியம் ஃபாயில் போடணும். அலுமினியம் ஃபாயில் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து மாத்திரை பின்னாடி இருக்க அட்டை போடலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை வந்து கசக்கி தண்ணிக்குள்ளே போட்டுடுங்க. இப்போ வந்து அடுப்பு நான் ஆஃப் பண்ணிடணும், கொதிக்கும் போதே ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் இந்த மாதிரி எல்லா சில்வர் பூஜா ஐட்டம்ஸும் உள்ளே போட்டுடணும். நல்லா உள்ள எல்லா இடமும் தண்ணி படுற மாதிரி நல்லா அழுத்தி விடணும் உள்ளே. இது மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் மூடி டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஒரு இடுக்கி வச்சு நீங்கள் எல்லா ஐட்டமும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டார்னிஷும் போயிட்டு நல்லா பளபளன்னு வந்திருக்கும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அது ஒன்றும் இல்லை. சோப் போட்டு நீங்கள் எப்பயும் விளக்குற மாதிரி விளக்குனீங்கன்னா எல்லாமே போயிடும். இப்போ நான் உங்களுக்கு விளக்கிட்டு நான் தண்ணியில் கழுவி காமிக்கிறேன். இப்போ கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த விளக்கு எரிஞ்ச இடம், மைன்யூட் டீட்டெயிலிங் இருக்கிற இடம்லாம் மட்டும் இன்னும் கருப்பாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு பேஸ்ட் வச்சு ப்ரெஷ்ஷால் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற கருப்பும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போயிடும். இப்போது கழுவுனோனே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.